ஓம் நமோ நாராயணா. அன்பர்களுக்கு வணக்கம். போன பதிவில் சனி பகவானுடைய வேலைகளையும் அவருடைய விதிகளையும் பற்றி பார்த்தோம். நீதி தேவனாக இருந்து ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய அடிப்படையில் அவர் பாவ புண்ணியம் இந்த ரெண்டுமே லாபக்கணத்தில் சேர்த்து வச்சிருந்தாரு. அதற்கு தக்கபடி அவருடைய தசாபுத்தியில் வரும்போது நன்மைகளையும் தீமைகளும் செய்கிறதா பார்த்தோம். என்னதான் சனி பகவான் நன்மைகள் தீமைகள் கொடுத்தா கூட அவர் செஞ்ச கர்மாக்களுக்கு பலன் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் முடிவுன்னு ஒன்று இருக்கு. அந்த முடிவானது நம்ம கடைசி வாழ்க்கையுடைய அத்தியாயம் பார்க்கும்போது மரண அத்தியாயம். அந்த மரண அத்தியாயத்தின் போது இங்கே என்ன கோட்பாடுகள் நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ மரண தருவாயில் போகும்போது தான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன விரய மோட்சஸ்தானம்ட்டு 12ஆம் இடத்தை குறிக்கிறாங்க. இந்த 12ஆம் இடமானது மீன ராசியை குறிக்கக்கூடியது. இது ஜல ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில 27வது நட்சத்திரம், அதாவது கடைசியாக வரக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம். இந்த புதனுக்கு அதி தேவதை யாருன்னு பார்க்கும்போது அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவரு இருக்கக்கூடிய இடம் திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் என்ற பாம்பு மேல சயன கோணத்துல படுத்த மாதிரி இருக்காரு, தூங்கல. அவரு மோட்சகதியாகக்கூடிய ஒவ்வொரு ஜீவங்களையும் அவருடைய வருகைக்காக மனக்கண்ணை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காத இந்த இடம் சுட்டி காட்டுது. அப்ப 12ஆம் இடத்தை பத்தி இப்போ முழுசா தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடம் அயனம் சயனம் விரய மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படி அயனம்னா முதலில் பார்க்கும்போது பயணம்னு அர்த்தம். அயனம்னா பயணம், உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லுவோம். அதே மாதிரி அயனம்னா பயணம். இங்க ஜோதிடர்கள் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, கடைசி காலத்துல நீங்க வாழ்ந்து முடிச்ச பிறகு உங்களுடைய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு சுற்றுலா செல்றது, வெளிநாடுகள் செல்றது, புனித யாத்திரை செல்றது, இதை பற்றிய ஒரு அமைப்பா தான் அந்த 12ஆம் இடத்தை சுட்டி காட்டுறாங்க. ஆனா அந்த சுற்றுப்பயணங்கள் இங்க அது கிடையாது. சயனம் அப்படின்னா தூக்கத்தை சுட்டி காட்டுறாங்க. தூக்கம்னா ஒவ்வொரு மனுஷனும் பகல்ல நிறைய வேலை செஞ்சு களைச்சிட்டு வருவாங்க, ராத்திரி ஓய்வு எடுக்கக்கூடிய அமைப்பு தான் தூக்கம். அந்த தூக்கமானது ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை படுத்தா தூக்கம் வருமா இல்லை தூக்கம் வராதா, இந்த மாதிரி இந்த மாயை உலகில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கத்தை பற்றி தான் ஜோதிடர்கள் 12ஆம் இடத்தை பற்றி சுட்டி காட்டுறாங்க. இது அதுவும் கிடையாது. இந்த தூக்கம் வேற மாதிரி, கடவுளுடைய கோட்பாடுபடி அது வேற மாதிரியானது. விரயம்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷனும் தான் சம்பாதிச்ச பொருள் திடீர் விரயமாகும். அது ஏதோ ஒரு ரூபத்துல, ஒன்று வண்டி வாகனங்கள் விபத்துகள்லையோ, இல்லைன்னா நோய் நொடி சம்மந்தப்பட்ட இதுலையோ, இல்லைன்னா யார்கிட்ட ரூபா கொடுத்துட்டு வராம போறதோ, இந்த மாதிரி பல விஷயத்துல பொருள் விரயத்தை சுட்டி காட்டுறாங்க. அப்படி பொருள் விரயம் ஆகிற மாதிரி இப்ப நடப்பு நேர கோச்சாரத்துல சனி பகவான் சரியில்லை, உங்களுக்கு நிறைய பொருள் விரயம் ஆகிட்டு இருக்கு, அதனால நீங்க வீடு கட்டுங்க, இடம் வாங்கி போடுங்க, சுப விரயம் ஆக்குங்க அப்படின்னா நீங்க சேர்த்து வச்ச சம்பாத்தியங்கள் விரயமாகமா பாதுகாக்கப்படும் சொல்லுவாங்க. இது அதுவும் கிடையாது. ஏன்னா விரயம்ன்றது இங்க இருந்து வேற இடத்த சுட்டி காட்டுறாங்க. 4வது மோட்சம். மோட்சம்ன்றது நீங்க கடைசி கால வாழ்க்கையில நிறைய கோயில்களுக்கு போயிட்டு புண்ணியங்கள் தேடி போகும்போது உங்களுடைய கடைசி வாழ்க்கையானது நீங்க இறக்குற உடனே மோட்சத்துக்கு போவீங்கன்ட்டு ஜோதிடர் சுட்டி காட்டுறாங்க. இங்க அதுவும் கிடையாது. கடவுளுடைய கோட்பாடுகள் அயனம் சயனம் விரயம் மோட்சம், இதோட அமைப்பே. இதுக்கு அதிபதியா நிக்கிறதே யாருன்னா, கடைசி நீதியை குறிக்கிறது சனி பகவானுக்கு மேல ஒரு ஜனாதிபதினு வச்சுக்கலாம். சனி பகவான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜனை, இங்க ஜனாதிபதின்ற ஒரு அமைப்பு யாரு அப்படின்னா அவர் தான் பரம்பொருள் பரந்தாமன். அவரு தான் கடைசி காலத்துல யாரு மோட்சம் புண்ணியங்கள் செஞ்சுக்கிறாங்களோ அவங்கள மோட்சத்துக்கும், பாவங்கள் செஞ்சுக்கிறது அந்த பாவத்தை கழிக்கிற மறு ஜென்மத்துக்கும் மறுக்கப்படுறாரு. அப்படி பார்க்கும்போது 12ஆம் இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அயனம் சயனம் விரயம் மோட்சம். இத கடவுளுடைய தொகுப்பை பத்தி இப்ப பார்க்க போறோம். இங்க கடவுளுடைய கூற்றுப்படி ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து வந்த வாழ்க்கைய தொடர்ச்சியை தான் இங்க மோட்சத்துக்கு சொல்ல வராரு. அதுதான் சனி பகவான் ஏற்கனவே போன பதில் சொல்லியிருந்தாரு. 10ஆம் இடம் 11ஆம் இடம் அதிபதியாகி ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய பாவ காரியங்களையும் புண்ணிய காரியங்களையும் லாபம்ன்ற ஒரு கணக்குல சேர்த்து வச்சிருப்பாரு. அவருக்கு அது தக்கன தண்டைகள் நன்மைகளை கொடுத்தாலும் கூட இந்த கணக்கு மூட்டையில கொடுக்கறது யாருன்னா அவர் பரந்தாமன் பெருமாள்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பூமியில நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம நல்வழிப்படுத்தி திருந்தி ஆன்மீக வழியிலையோ நீதி நேர்மை தர்மம் இந்த வழியில போய்
நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சு பிறருக்கு நிறைய உதவிகள் செஞ்சு பிரதிபலன் எதிர்பார்க்காம தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்கள் தேரும்போது நாம் செஞ்ச சிறு சிறு தவறுகளும் மன்னிக்கப்பட்டு அது விரயமாகிறது. அந்த அடிப்படையை தான் இங்க விரயஸ்தானம்ட்டு பெருமாள் சுட்டி காட்டுறாரு. அப்படி யார் யார் இந்த பிறவில நிறைய புண்ணியங்கள் செஞ்சு அவங்களுடைய பாவங்கள்ல களையிறாங்களோ, அப்படி களைஞ்சு போகும்போது அவங்க பயணமானது மரணத்தின் கடைசி பயணமானது இங்க அவருடைய பெருமாளை போய் சேர்றதா இங்க ஐதீகமா சொல்ல வருது. அப்ப அயனம்ன்றது இதுதான், மரண பயணம். நம்ம ஒரு மனுஷன் இறந்து போட்ட உடனே அவர் பயணிக்கக்கூடிய பாதை நரகத்துக்கு மோட்சத்துக்கு, அந்த பயணத்தை சுட்டி காட்டுறதுதான் இந்த அயனம் இங்க சுட்டி காட்டுறாரு. சயனம்ன்றது நாம தூக்கம் இல்லை, அதாவது ஒரு நிம்மதியான தூக்கத்துல இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. நல்ல ஆழ்ந்த நித்தியில இருக்கும்போது நமக்கு உலகத்துல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அமைப்பு தான் ஒரு நிம்மதியான தூக்கம், நிரந்தரமான தூக்கத்தை கொடுக்கறது தான் மேல நம்ம வைகுண்டம் போகும்போது அந்த தூக்கத்தை தான் இங்க சயனம் சொல்ல வராங்க. விரயம்ன்று அதுதான், நம்ம பொன் பொருளை இங்க விரயப்படுறதுக்கு சொல்ல வரல. நம்ம செஞ்சிருக்க பாவங்களை புண்ணியங்களை செஞ்சு அதை அந்த பாவங்களை விரயமாக்கும் போது நீங்க மோட்சத்துக்கு அடையலான்ட்டு கடவுள் சித்தரிக்கிறாங்க. அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் களைஞ்சு முடிச்ச உடனே நீங்களும் சரி, உங்க குழந்தைகளுக்கு சரி, பேரப்பும் சரி, இந்த சமுதாயத்துக்கு சரி, அவங்களையும் ஒரு நல்வழிப்படுத்தி அவங்களையும் ஒரு சீர்திருத்தப்படுத்தி நீங்களும் ஒரு குருவாக இருந்து அவங்களையும் நல்ல ஒரு மோட்சத்துக்கு கொண்டு போகும்போது அது உண்மையான மோட்சமா இங்க கருதப்படுது. அப்படி போகும்போது தான் அவர் கடைசியா மோட்சம்ன்ற பதவி கிடைச்சி திருப்பார்கடல்ல அங்க வீற்றிருக்கும் எம்பெருமான் நாராயணரை போய் மோட்ச பதவி அடைந்து சொர்க்கத்துக்கு போய் சேர்றோம். அதனால்தான் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளுக்கு சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. அப்படி சொர்க்க வாசல் திறந்து அதை போய் பாட்டால் மோட்சம் கிடைக்குமானா உறுதியா கிடைக்காது. அவங்க செய்கின்ற பாவ புண்ணியங்களை இப்பிறவிலேயே நல்லா உணர்ந்து சீர்படுத்தி கொண்டு புண்ணியங்கள் நிறைய செஞ்சு பாவங்களை கழிஞ்சிட்டாலே போதும், அப்பதான் மோட்சம் உண்டுன்னு சொல்ல வர்றாரு. அப்படி பாவங்கள் செய்ய அந்த கழியாம மோட்சங்கள் ஆகாத இருக்கக்கூடிய பிறவிகளுக்கு அடுத்த கர்மாவை கொடுக்குறாரு. அதாவது யமலோகம் சென்று அங்கு யம தர்மராஜா கொடுக்கக்கூடிய நரக வேதனைகளை அனுபவிச்சு திரும்பியும் அவங்க செஞ்சக்கூடிய பாவங்களுடைய அடிப்படையில மனித பறவையாகவோ இல்ல விலங்கினங்களோ பறவைனாகவோ மனிதனாக பிறந்தாலோ உடல்ல ஊனம் குறைபாடுகள் நோய் நொடி இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்தோ அவங்க செஞ்சிருக்க பாவத்தை அடிப்படையில வச்சு மறுபிறவி எடுக்க வர்றாரு. இந்த மறுபிறவி எடுக்க வர்றதுக்கு காரணகர்த்தாவே எம்பெருமான் சிவபெருமான் தான். அதனால தான் அவரை ஆத்மா காரகன்ட்டும் பிதா காரகன்ட்டு இங்க சித்தரிக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த பிறவை எடுத்து தன்னை உணர்ந்து எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சூழல் இருந்தா கூட தர்ம வழியில போய் நம்ம பாவங்களை கலைச்சி நம்ம இந்த சமுதாயத்தை குருவா இருந்து நல்வழிப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மோட்சம் உண்டு. இல்லைன்னா அடுத்த பிறவி எடுத்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு அடுத்த பிறவிலையாவது நம்முடைய பாவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு நிறைய புண்ணியங்கள் செஞ்சு அந்த பாவத்தை கழிஞ்சோம்னா திருப்பி அடுத்த பிறவிலையாவது ஒரு மோட்சம் உண்டுன்ற அந்த உலக நியதியை சொல்ல வராரு. அதனால தான் 12ஆம் இடத்த அயன சயன விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க. அதுக்கு இடத்துக்கு அதிபதியா ஜலராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியை உட்கார வச்சு அதுல 27வது நட்சத்திரமா பெருமாளுடைய நட்சத்திரம் வச்சு இந்த மோட்சத்தை கொடுக்கறதே பெருமாள் தான். அதுக்காக பெருமாளை கும்பிட்டவங்களாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்கன்ட்டு நான் சொல்ல முடியாது. எந்த கடவுளை சரி எந்த சாமியாலும் சரி நீங்க யார வேணா கும்பிடுங்க, உங்களை மோட்சத்துக்கு கொண்டு வர ஒரே ஒரு பாதை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள் மட்டுமா உங்க கூட வருமே தவிர உங்களை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகுமே தவிர மற்றபடி என்னதான் கோயில்களும் போயிட்டா நீங்க எந்த கடவுளை கும்பிட்டா சரி பெருமாள்கிட்டே நீங்க டெய்லி விழுந்து வணங்கினாலும் சரி நீங்க அதுக்கு தகுதியானவர் இல்லாட்டனா மோட்சத்துக்கு போக முடியாது. அதனால இந்த பிறவில இதுதான் உண்மை, இதுதான் நிலையானது. முன்பிறவில் எப்படி பிறந்தமோ அடுத்த பிறவி எப்படி பிறக்க போறோமோ அது தெரியாது. இந்த ஸ்திரத்தன்மையான அந்த வாழ்க்கையில நம்மளை உணர்ந்து நிறைய புண்ணியங்கள் செஞ்சு நம்ம மோட்சத்துக்கு அடையிறதுக்கு வழி பார்த்துக்கிடுவோம். இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நிறைய விஷயங்கள் புரியாது. காரணம் என்ன, இது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் புரியும். ஆனா அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல ஜென்ரலா எல்லாரும் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களோ நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஜோதிட தத்துவங்களோ நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறேன். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது புதிய தகவல்கள் ஜென்ரலா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த பதிவு வரும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய நரவா ராஜேஷ். நன்றி, வணக்கம்.